தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருநாவுக்கரச நாயனாரோட உன்னதமான சரித்திரத்துல பாகம் 2, அவரோட அவதாரமும் பகவான் அவரை எப்படி ஆட்கொண்டார் அப்படிங்கிறது வரைக்கும் இன்னைக்கு எல்லாரும் பார்க்கலாம். திருபாமூர் அப்படிங்கிற ஊர்ல புகழனார் மாது இனியார் அப்படிங்கிற தம்பதிகளுக்கு இவர் அவதாரம் பண்றார். திருநாவுக்கரசுவலர் திருத்தொண்டின் புகழ்வாழ அப்படின்னு சேக்கிலார் ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. எப்படின்னா ஒரு அழகான வாழ்க்கை முறைய சொல்ற. இங்க விக்காய் விலங்கு உத்தேன், இங்கே விலங்கு மனிதா, நீ புக்காய் சென்ற அறிவாய் அப்படின்னு ஒரு மனித வாழ்க்கை அப்படின்னா ஏதோ பிறந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், பண்ணோன்னு இல்லாம நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரதானமான விஷயத்த இங்க சொல்றாரு. அதுலயும் நம்ம குடும்பத்துக்காக உழைச்சோங்கிறத தாண்டி கைங்கரியம் பகவானுக்காகவும் பக்தர்களுக்காகவும் திருத்தொண்டு அப்படிங்கிறத நம்ம முழுமையா பண்ணணும். அதுலேயே நம்ம லைஃப் டிராவல் ஆகணுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நமக்கு இந்த சரித்திரம் இருக்கு. திருத்தொண்டர் அப்படின்னாலே பிரதானமா திருநாவுக்கரசர் அப்படின்னு தான் சொல்லுவா. அவர் அவருக்கு முன்னாடி முதல் ஒரு அக்கா திலகவதியார் அப்படின்னு ஒரு முதல்ல பொன் குழந்தை. திலகவதியார் பிறந்து சிறுநெடும் ஆண்டு கண்டு அப்படின்னு சொல்றார். அதாவது முதல்ல ஒரு பொண்ணு பிறந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவர் பிறந்தார் அப்படின்னு சொல்றார். இதுக்குள்ள நிறைய ஸ்லேடையான இதெல்லாம் இருக்கு. கொஞ்சம் லேட்டாக சொல்லுவா. நம்ம லைஃப் டைம்ல அந்த காலத்துல நிறைய குழந்தை இருக்கும் ஒரு ஆத்துல. ஆனா இவ ஆத்துல 2 குழந்தை தானா. இவ 2 பேர், 2 ரத்னம். அப்படி 2 பேர் பிறந்தார். இவருக்கு அவ அப்பா அம்மா வச்ச பேரு மருள் நீக்கியார். மருள்னா அஞ்ஞானம் அப்படின்னு அர்த்தம். இருள் மருள் இந்த வார்த்தை இந்த பதப்பிரயோகம் நிறைய இடத்துல வரும். ரைமிங்காகவும் இருக்கு, கான்செப்டும் ஒன்னா இருக்குங்க. அதனால மருள் நீக்கியார் அப்படின்னு இவ அப்பா அம்மா இவருக்கு பேர் வைக்கிறா. பேரெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கட்டத்துலயும் இந்த பேரை சொல்லும் போது இங்கதான் டேர்னிங் பாயிண்ட், இங்கதான் மாறும். இந்த பேருக்கும் ஸ்டோரியில ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு முக்கியமான லிங்க் உண்டு. அதனால சொல்றேன். இவ அப்பா அம்மா வச்ச இயற்பெயர் மருள் நீக்கியார். பிறக்கும் போதே தேஜஸ்வியா இருக்கார். இவ அப்பா அம்மாவும் ரொம்ப உன்னதமான வேளாளர் குடும்பத்துல பிறந்தவர். அதாவது விவசாயி. சொன்னேன் முதல்லயே, தொண்டுங்கிறதும் ஒர்க்குங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஊருக்காகவும் தேசத்துக்காகவும் உழைக்கணும், பக்திக்காகவும் உழைக்கணும். நோக்க க்ஷேமங்கிறது வெறும் நம்ம வேலைக்கு போகணும், சாப்பிட்டோங்கிறது மட்டும் கிடையாது இல்லையா. பகவத் விஷயத்தையும் நம்ம ஈடுபடணும் அப்படிங்கிறத இவரோட அவதாரத்திலேயே காட்டுறது. அவ்வளோ ஃபிட்டா பிறந்திருக்கார் அந்த ஃபேமிலி அமைப்புல. இவ அப்பா அம்மா சொல்லும் போது புகழனார் அப்படின்னு ஏன் பேர் வச்சா அப்படின்னா, இது அவரோட இயற்பெயர்னு எங்கேயுமே குறிப்பிடலை. அதாவது ரொம்ப பெருமை வாய்ந்தவராம், ரொம்ப மகிமை வாய்ந்தவர். நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணுவாராம். இவ அம்மா பேரு மாது இனியார். கிருபானந்த வாரியார் சொல்லுவார், இவளை போன்ற மாது இனி யார். மாதுனா பெண் அப்படின்னு அர்த்தம். பெண்ணை குறிக்கிற பல சொல்லு இருக்கு. இவளை போன்ற மாது இனி யார், அதாவது அருமையான பொண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது சொல்ற மாது இனி யார். அப்பேற்பட்ட ஆளுக்கு பிறந்திருக்கார் திருநாவுக்கரசர். ஏன் பிறந்தார் அப்படின்னா, பூர்வத்துல அந்த ஹிஸ்டரியெல்லாம் சொன்னோம். அதெல்லாம் ஒரு பட்சமா இருந்தாலும் நமக்கு கைங்கரியத்தையும் பக்தியையும் பகவான் தான் நமக்கு எல்லாத்துக்கும் மேற்பட்டவன். நாம அவனோட தாசன். அவனுக்கு தொண்டு பண்றதே நம்மளோட கடமைங்கிறத வாழ்ந்து காமிச்சிருக்காரு. சின்ன வயசுல இருந்தே நல்ல சாஸ்திரங்கள்லாம் அத்தியாயனம் பண்ணி நல்ல ஞானத்தோட இருந்த குழந்தை.
அதாவது நல்லா படிக்கிற பையன். நம்மள மாதிரி இல்லை, எல்லாமே அந்த படிப்புலையோ ஒழுக்கத்துலேயோ இதுலேயோ சிறப்பாக விளங்கினார் அப்படிங்கிறத ஷேக்கில் பல இடத்துல குறிப்பிட்டு வரார். இப்படி இருக்கும்போது அவன் அக்காவுக்கு வயசு கல்யாண வயசு ஆயிடுறது 14-15 வயசு. அப்போ என்னன்னா அந்த ஊர் சேனாதிபதி அவரை நிச்சயம் பண்ணி மாப்பிள்ளை அப்படின்னு முடிவு பண்ணுறான். நிச்சயதார்த்தம் ஆயிடுத்து. அந்த சமயத்தில் என்ன ஆச்சு, அப்போ ஒரு போர் சமயம் இவர் போற யாரு சேனாதிபதி போருக்கு போற நேரத்துல பார்த்தா எல்லாம் பிராரப்தம். போர்லயே அவர் வீர மரணம் அடைஞ்சுடுற. அதை கேட்ட உடனேவே அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டுறது புகழனாருக்கு. இப்படி ஆயிடுத்தே நம்ம பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு அந்த வருத்தத்திலேயே அவர் படுத்த படுக்கையாகிட்டார். நோய் வாய்ப்பட்டு காலமாகிட்டார். இவ அம்மாவும் காலமாகிட்டாங்க இந்த வருத்தத்திலேயே. இவ திலகவதியாருக்கு வாழ்க்கையே எடுத்து போச்சு. இன்னைக்கு மாதிரி இல்லை இல்லையா, இன்னைக்கெல்லாம் இவர் தான் முடிவு பண்ணிட்டா இவர் தான் அப்படின்னு அந்த ஆயுசு உள்ள வரைக்கும் இவர் தான் என் கணவர், இவர் தான் என் வாழ்க்கைன்னு இருக்கிற அந்த ஒரு கட்டுப்பாடான ஒரு இது இருந்த காலத்துல அவ்வளவுதான் வாழ்க்கையே போச்சு. அப்பாவும் போயிட்டா, அம்மாவும் போயிட்டா, இருந்த ஆத்துக்காரனும் யாரை நம்ம நினைச்சிட்டு இருந்தோமோ அவரும் போயிட்டாரே, இனிமே நாம மட்டும் எதுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு அந்த செதையில இறங்க போயிட்டாங்க இவாளும். அப்பதான் அந்த 7-8 வயசு குழந்தை யாரு மருள் நீக்கியார் அவர் அழறா, அக்கா நீயே என்ன விட்டு போறியாக்கா அப்படின்னு ஓடி வந்து குழந்தைய கட்டிண்டா. உனக்காக நான் இருக்கேன்டா குழந்தை, உன்னை நான் வளர்க்குறேன்னு அம்மா ஸ்தானத்துல இருந்துட்டு இந்த குழந்தைய வளர்க்குறா. இப்படியே காலங்கள் போறது போராத காலம். அப்ப அங்க சமணர்களோட படையெடுப்பு அவ சுத்தி அந்த பிரதேசம் பூரா அவ ஆக்குபை பண்ணிட்டா. ராஜாவே அவளுக்கு அதீனமா போயிட்டான். அதான் ராஜாவே போயிட்டா. அப்புறம் என்ன, எதா ராஜா ததா பிரஜா, அப்படியே எல்லாரும் மாறிட்டா. அந்த ஊரே சமணமயமா மாறி எல்லாம் கோரக்களி நம்ம இன்னைக்கு சொல்றோம், அன்னைக்கே எல்லாம் நடந்துடுத்து. அப்படி போனதுல இவரும் வழி மாறி போயிட்டார். மருள் நீக்கியார் அங்க போய் சமண மதத்துல சேர்ந்து அவள் கூடயே வளர்ந்து அதுல ஒருத்தர ஆணையி என்னன்னார்னா தர்மசேனர் அப்படின்னு பட்டம் கொடுத்துட்டா. அதுல பெரிய மினிஸ்டர் லெவலுக்கு போயிட்டார். இவர் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் பர்சன், விவிஐபி அந்த லெவலுக்கு போயிட்டா. அவன் அக்கா பார்த்தா, தம்பின்னு ஒருத்தர் இருந்தான், அவனுக்காக இருந்தோம், அவனும் இப்படி ஆயிட்டானே அப்படின்னுட்டு. இவ சாதாரண ஃபேமிலி கிடையாது, நல்ல செல்வந்தர் குடும்பம். எல்லா சொத்தையும் அங்க இருந்த மருதீஸ்வரர் கோவில் அவருக்கே கொடுத்து விட்டு கோவில கைங்கரியம் பண்ணிட்டு உட்காந்துருந்தக்கா இந்த அக்கா. இவாளும் ரொம்ப நாளா யோசிக்கிறான், நம்ம தம்பி இருந்தானேன்னு. எப்போ போனாலும் இந்த பகவானுக்கு இதை வேண்டிக்கிறான், என் தம்பி நல்லா இருக்கணும், என் தம்பிக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது, என் தம்பி இதா இருக்கணும், என் தம்பி திருத்தணும் அப்படின்னே வேண்டிக்கிறான். இங்க இவர் எப்படி இருக்காருன்னா சிவன் கோவில் அடிக்கிறது, சிவத்தகர அடிக்கிறது, கோவிலை உடைக்கிறது, ஒரே நாஸ்திகம்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கும் மேல அநியாயமா போய் அந்த ஒரு சைவ மதமே அழிஞ்சிருமோங்கிற நிலைக்கு போயிடுது. அவ அப்படித்தானே பண்ணுவா, அக்கிரமங்கள்லாம் பண்ணி கோவில் அடிக்கிறது, குளத்தை அடிக்கிறது, ஊர் அடிக்கிறது, மனுஷால தொந்தரவு பண்றது, அந்த சொசைட்டியே ஒரு வாழ்றதுக்கு தகுந்த இடமே இல்லாத மாதிரி அந்த அளவுக்கு போயிடுது. அங்க இவர் பெரிய ஆளா இருக்கார். இவ அக்கா இங்க எப்படி கவலைப்பட்டு இருக்கா. ஒரு நாள் சுவாமி சொன்னார், நான் அவனை தடுத்தாட் கொள்றேன், கவலைப்படாத, அவனை திருப்பி நான் அலெக்ஷன்ட்டு வரேன், இந்த உயர்ந்த சைவ நெறிக்கு ஒரு எது பிரதானமான மார்க்கமோ எது சத்தியமான இதுவோ அவனை நான் உணர பண்றேன். ஆனா அவன் இத்தனை பாப்பம் பண்ணியிருக்கான், அதுக்கு ஒரு சிக்ஷைங்கிறது கொடுக்கணும், பனிஷ்மெண்ட். ஸோ அவனுக்கு ஒரு பலி கொடுத்து ஒரு நோயை கொடுத்து நான் அவனை திருத்துறேன் அப்படிங்கிற சொன்ன மாதிரியே. ஒரு நாள் ராத்திரி இவருக்கு படுத்துட்டக்கார், ராத்திரி தூங்கிட்டக்கார், சரியான வைத்த வலி, திடுதுப்புன்னு. என்னடா இது பார்த்தா தாங்க முடியாத வைத்த வலி, சூளை அப்படின்னு ஒரு நோய். அதாவது சூளை என்னன்னா ஒரு எந்த காரணமும் இல்லாம எந்த ரீதியாகவுமே இல்லாம ஒரு திடீர்னு வர்றது. இப்போ ஒரு வியாதினா அதுக்கு இந்த காசுன்னு சொல்றா, இந்த ரீசன்னு சொல்றா, இந்த கிருமியை அட்டாக் பண்ணிச்சு, இது கடிச்சுது, இல்லை இதை சாப்பிட்டான், இதை பண்ணான் சொல்றா. இப்படி எந்த காரணமுமே இல்லாம திடுதுப்புன்னு வர ஒரு வியாதி சூளை அப்படின்னு இந்த நோய்க்கு பேரு. இந்த நோய்க்கு அவளும் பார்க்கறா, ஏகப்பட்ட வைத்தியாரை கூப்பிட்டு பெரிய பெரிய டாக்டர்ஸ் என்னென்னமோ இன்னைக்கு சொல்ற மாதிரி எம்பிபிஎஸ் எம்எஸ் எம்டி என்னவோ அன்னைக்கு இருந்த சித்த வைத்தியா ஆயுர்வேதம் எல்லாத்துலேயும் போட்டு பார்க்கறா. இவரால் ஒண்ணுமே முடியல. கடைசியில
என்ன பண்றதுனே புரியல. அப்பதான் இவருக்கு ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு அக்கா இருந்தாலே நம்ம எத்தனை நாள் இருப்போமோ தெரியல, இன்னைக்கு சாக போறோமோ தெரியல, கடைசியா அக்கா ஒரு வாட்டி பார்த்துடலாங்க. எப்போ வர்றதுன்னா, இப்போ நான் சொல்ற டைம் பீரியட் வந்து ஒரு 60-70 வருஷம் ஆயிடுத்து. நான் சொல்ற டைம் பீரியட் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா ஷேக்லாம் சிம்பிளா முடிச்சிட்டார். அந்த இஸ்லாம் வேற இதான் சொல்லுவாடா, கோவில உடச்சான் இதான் பண்ணா அதெல்லாம். அவரும் குழந்தை பிறந்தான் வாழலாம் பண்ணான்னு சொன்னாரே தவிர விஸ்தாரமா இங்க சொல்லிட்டு வந்துட்டார் ஸ்லோகங்கள் எல்லாம். இது மாதிரி அக்கா ஞாபகம் வருது, ஒருத்தார தூது அனுப்புற, இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புற, அக்கா நம்ம நான் அப்படி இருக்கேன், இந்த மாதிரி வெளியே வந்துருத்தோம், கஷ்டமா இருக்கு, உன்னை பார்க்கணும்னு தோணுது, வந்து பார்த்துட்டு போ அப்படிங்கிற. அவ சொல்றா, அதெல்லாம் வந்து பாப்ப பூமி, நான் அங்கெல்லாம் வரமாட்டேன், நீ இங்க வா குழந்தை அப்படிங்கிறா. இவரும் பார்க்குறாரு, எப்படியாவது அக்கா கிட்ட போயிடணும், அக்காவை போய் நம்ம அடைஞ்சிடணும், கடைசி காலத்துல அக்கா கூட இருக்கலாமே அப்படிங்கிற தோணுது. ஆனா என்னன்னா, இந்த ரமண மதத்தால் இருந்திருக்காரு தெரியும். இவாள் எப்படின்னா, இவாளை விட்டு தப்பிச்சு போனோம் அப்படின்னு நினைச்சானா அவளை கொண்டுடுவா. அவளை நல்ல மனுஷன் எல்லாரும். இவா சமண மதத்துக்கு வந்துட்டு திரும்ப இதுல இருந்து வெளியே போகணும், இந்த மதத்தை விட்டு போகணும்னு நினைச்சானா அவளை கொண்டுடுவா. ஸோ இதை பிளான் பண்றாரு. ஒரு நாள் நைட்டு வந்து நைட்டோட நைட்டா கிளம்பி என்ன பண்றாருன்னா, அங்கேயே தப்பிச்சு இங்க வந்துடுறாரு அக்காவை பார்க்க. ஒரு ஆரம்பர ஒரு 3-4 மணி வந்து கரெக்டாக ஆற்று வாசல கதவை தட்டுறாரு. அக்கான்னு கதவை தட்டுறாரு. அவ என்ன பண்றான்னா, அடிக்காதவனே எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்ணிட்டு இருக்கா, பஞ்சாட்சரம். இந்த காலத்துல எல்லாருமே பண்ணிட்டு இருந்தா, ஜபம் பூஜை அனுஷ்டானம் ஒரு நியமமா இருந்த காலம் அதெல்லாம். இன்னைக்கு சந்தியாவதனம்லாம் பண்றதில்ல ஒருத்தனும், அப்படி இருக்கு. அன்னைக்கு இருந்த காலம் அப்படி பண்ணிட்டு இருக்கா. கதை திறக்கிறா, அக்கான்னு நமஸ்காரம் பண்ற. 70 வயசானாலும் தம்பி குழந்தை தானே, குழந்தை எப்படி இருக்க என்னன்னு சொல்றா. என்ன வைத்த வழி தாங்க முடியலக்கா, இத்தனை வருஷமா நானும் கஷ்டப்பட்டுட்டேன், அதையும் பார்த்துட்டேன்னு சொல்ற. ஒன்றும் இல்லை, நம்ம போய் ஸ்நானம் பண்ணிட்டு நல்ல வேஷ்டி கட்டிட்டு நெத்தி கட்டிட்டு ருத்ராட்சம் போட்டுக்கோ சொல்லித்தரா. நம்ம கதை தரமா குழந்தைகளுக்குலாம் இதெல்லாம். இன்னைக்கு யாரு இதெல்லாம் எடுத்துப்பா, ஏன்னா ஏதோ சொல்லுவா 50 வயசுக்கு மேல பண்ணிக்கலாம், வயசான கட்டில பண்ணிக்கலாம், ரிட்டையர்மெண்ட்ல பண்ணிக்கலாம். இன்னைக்கு வைதிகாலா உள்ளவா மாதிரி உள்ளவா தான் பண்ணிக்கலாம், இல்லை கோவிலுக்கு போறவா பண்ணிக்கலாம். அவ அது குழந்தையில பண்ணிக்க மாட்டேங்கிறது. இதெல்லாம் எப்படின்னா அப்படி ஒரு ஆகி போச்சு. இது நம்மளோட ஒரு அடையாளம், நம்மளோட சம்ஸ்காரம், இதோட மகிமை என்ன, இதோட இது என்னெல்லாம் புரிய மாட்டேங்கிறது. ஒவ்வொன்றையும் நம்ம சரித்திரம் படிச்சாதான் புரியும். உட்காந்து சினிமா பார்க்கறதோ இதுவோ பண்ணா இதெல்லாம் தெரியாது. இது அருமையெல்லாம் சொல்ற. இவர் அதே மாதிரி பண்ணிட்டு எங்க வராருன்னா திருவதிகை வர, திருவீரட்டானம். மொத்தம் 8 வீரட்டான கஷேத்திரங்கள்னு சொல்லுவா. அதாவது வீரஸ்தானம் அப்படிங்கிறது வீரட்டானம். 8 வீரட்டானம்னா 8 கோவில். பிரதானமான கோவில் திருவதிகை அப்படிங்கிறது. வீரட்டானேஸ்வரர் அப்படின்னு பேர் அந்த சுவாமிக்கு. அங்க வர காலங்காத்தால முதல் தரிசனம், பிரபோதனங்கள்லாம் முடிஞ்சு கால சந்தியில ஆகி சுவாமி ஏகாந்தமா இருக்கிற சமயத்துல வந்து தரிசனம் பண்ற. எங்க 7 வயசுல 8 வயசுல போனவர் இப்பதான் வர கோவிலுக்கு, இத்தனை வருஷம் கழிச்சு வந்து சுவாமிகிட்ட கதற. ஏன்னா அக்கா சொல்றா, சுவாமி தாப்பா நமக்கு எல்லாமே தோணேன், அதை விட்டா நமக்கு யார் இருக்கா. ஏன்னா நம்ம சொல்லலாம், அவன் இருக்கா, இவன் இருக்கான், அப்பா அம்மா இருக்கா, சொந்தக்காரா இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, அவன் வருவான் இவன் வருவான்னு. ஆனா கடைசி நேரத்துல யார் இருக்கானா, உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் உற்றார் யார் உளரோ அப்படின்னு இதே நாவுக்கரசர் கடைசியில வர்றார் திருஅங்க மாலைன்னு ஒரு பதிகத்துல. யார் இருக்கா, நம்ம சாத காலத்துல யார் வருவானா, குற்றாலத்துல உள்ள அந்த கூத்தன் தான் வருவார், குற்றாலத்துல உள்ள சிவபெருமான சொல்லி பாடுறார். அப்படின்னு நமக்கு மார்க்க பந்து ஆத்ம பந்துன்னு சொன்ன எல்லாமே அவர் தான், நமக்கு ஒரே துணை. அப்படிங்கிறதுனால அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்ற. இவரும் கதற பகவான்கிட்ட. அப்பதான் பாக்குறாரு இவர், ஏன்னா இவரும் சாஸ்திரங்கள் எல்லாம் பாஸ்டவர் தானே, ஏதோ வழி மாதிரி புத்தி மாதிரி போயிட்டார் அன்னைக்கு. அந்த சாஸ்திர ஞானத்தாலையும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தாலையும் பகவானோட கிருப்பை. ஏன்னா ததாமி புத்தி யோகம் தம் அப்படின்னு பகவான் சொல்றார், நான் நல்ல புத்தியை கொடுத்து அவனை ஆட்கொள்வேன் அப்படின்னு. அந்த மாதிரி இப்பதான் அவருக்கு புத்தி வந்துருக்கு. நம்ம சொல்றோம் விளையாட்டு அவசாரப்படுறோமே இல்லை, சரித்திரம் அப்போ இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் நமக்கெல்லாம், இப்படி ஆயிடும்ப்பா அப்படின்னு சொன்னோடனே பகவானை நினைச்சு ஒரு முதல் பதிகம் பாடுறார். இவர் பாடுறதுக்கு மட்டும்தான் தேவாரம்னு பேரு. நம்ம ஜென்ரலா சொல்லலாம் மூவர் தேவாரம் அப்படின்னு சொல்லுவோம்.
ஆனா நாவுக்கரசர் பாடினதுக்கு மட்டும்தான் தேவாரம்னு பேரு. மீதி 3 பேர் பாடினது 3 பேர் இருக்கு. திருஞான சம்பந்தர் பாடினதுக்கு திருக்காப்புன்னு பேரு, சுந்தரர் பாடினதுக்கு திருப்பாட்டுன்னு பேரு, மாணிக்க எல்லாத்துக்கும் திருவாச்சகம்னு பேரு. இவர் பாடினதுக்கு மட்டும்தான் தேவாரம் அப்படின்னு பேரு. தேவாரம்னு சொல்லுவா, தேவாரம் இல்ல தேவாரம். இவர் பாடினது பிரதானமானது இவர் தான். இந்த தேவாரம்னா அந்த நேம் இவருக்கு மட்டும் தான் ஃபிட் ஆகும். அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஹிஸ் ஒர்க்ஸ். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம வெறும் கதை சொன்னா மட்டும் போறாது, இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும். அதுக்கு தான் சொல்றது. அடியே எனக்கு இதெல்லாம் ஒரு யோசனை. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரிய மாட்டேங்குது ஜனங்களுக்கு. இப்படி இருக்காளே, இது நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, இருந்தாலும் என்னால் முடிஞ்ச சின்ன கைங்கரியம் அப்படியே போக போக எடுத்துட்டு சொல்லிட்டு போறேன். முதல்ல பாட ஆரம்பிக்கிற என்னோட கஷ்டத்தெல்லாம் போக்கிடு பகவானே, என்னை காப்பாத்து அப்படிங்கிறத பாரு. கூற்றாயின பாரு விளக்ககுலீர் கொடுமை பல செய்தனன் நானறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில பிறட்டான துறை அம்மானே. சொல்றார், கூற்றாயினவாறு. கூற்றுனா மரணம்னு அர்த்தம். கூற்றம் அப்படின்னு சொல்லுவா, அதாவது மரணம், அந்த மரண அவஸ்தை. மரண அவஸ்தையா இருக்குப்பா. இனவாறு விளக்ககிலீர், இதுலேருந்து இந்த விளக்கு, இந்த கஷ்டத்தை எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுங்கிற. கொடுமை பல செய்தனன் நான் அறியேன். நான் உங்ககிட்ட கேட்கறேன், எல்லா கஷ்டத்தையும் விட்டு என்னை காப்பாத்து, என்ன பண்ணுன்னு. இன்னும் என்ன பண்ணியிருக்கேன் உனக்கு? இதை கேட்கறதுக்கு நான் ஃபிட்டா? எனக்கு கேட்க யோகிதை உண்டானா கிடையாது. ஏன்னா கொடுமை பல செய்தனன், நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன்ப்பா. அப்புறம் ஏன் கேட்குற அப்படின்னா, இப்போ நீ பண்ணு, இனிமே நான் உனக்கே அடினா இருக்கேன். ஏற்றாய் அடிக்கே, உன் திருவடியில சேர்த்துக்கோ, உன் திருவடியிலேயே என்னை ஐக்கியமாக்கிடும். சேர்த்தேன்னா இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். ராத்திரி பகல் பார்க்காம, கால நேரம் பார்க்காம நான் உன்னையே சரணம் அடைஞ்சு உன்னையே பக்தி பண்ணி எப்பயும் நான் அடியானாவே இருப்பேன். இரவும் பகலும் சொல்றாரு, எப்பொழுதும். அதாவது 2 வார்த்தை போறாரு. இரவும் பகலும்னாலே புரியுது, அல்லும் பகலும் நம்ம இருக்கேனாலே அது நான் ஃபுல் டைம் உனக்கு பக்தன்னு புரிய வந்துடுறது. என்ன இன்னும் வார்த்தை போறாரு, ஏன்னா நீ ஸ்ட்ராங்கா சொல்ற, என்ன அவ்வளோ பண்ணியிருக்க, அவ்வளோ வழியில கஷ்டப்படுற அப்படிங்கிறதுன்னு சொல்றது. எப்பொழுதும் சதா சர்வகாலம் நான் உனக்கே பக்தனா இருக்கேன். தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட. என் வயிற்றுல குடரோடு துடக்கி முடக்கியிட, அது எப்படி வலிக்கிறதுங்கிற, அதாவது இப்படி ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்கான். அந்த முடிச்சு போட்டுச்சா நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா, அந்த மாதிரி வயிற்றுல போட்டு சிக்கிட்டு அது பொழிஞ்சுட்டு அது வலி தாங்க முடியலன்னு சொல்றாரு. துடக்கி முடக்கியிட. முடக்கிடனா அவனை என்ன செயல்பட விடாம பண்றது. எல்லாம் பாப்பா ஒருத்தர் ஆடிட்டு இங்கே போவார், அங்கே போவார், வருவார், பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஒரு தலைவலி வந்துட்டுனா போதும் 4 நாள் படுத்துன்றவார். என்ன சார் என்னாச்சு? நான் தலைவலிப்பா, எனக்கு முடியல, இன்றைக்கு விட முடியல. இது வயிற்ற வலி. பொதுவாக வயிற்ற வலியை மட்டும் பொறுத்துக்கவே முடியாது, வேற எந்த வழி வேணா பொறுத்துக்கலாம் அப்படின்பா. அது ஏன் சொல்லுவாளே பழமொழிய, தலைமை வைத்த வழியா அவனுக்கு வந்தாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இங்க வைத்த வலி சொல்ல. முடக்கியிட அப்படி சொல்ற நெஞ்சம் உமக்கே இனமாக வைத்தேன். என் நெஞ்சம் உனக்கு மட்டும்தான் படமா வச்சிருக்கேன். நினையாதொரு போதும் இருந்தறியேன். இனிமே நான் அவனை நினைக்காம இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற. அஞ்சம் இது ஒப்பது கண்டறிங்கிற. இப்படி என்னை வஞ்சிக்காதப்பா, என்னை கஷ்டப்படுத்தாதப்பா அப்படிங்கிற சொல்றார். முன்னம் அடியேன் அறியாமையினால் இதெல்லாம் பாவம் பண்ணிட்டேன், பின்னே அடியேன் உனக்கே ஆட்பட்டேன் அப்படிங்கிறது. இப்ப அதான் நான் திருந்திட்டேன்ல, முன்னாடி இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன், புரிஞ்சுக்கிறேன், அதை நான் உணர்றேன். இனிமே நான் இப்பதான் நான் அடின்னு சொல்லிட்டேனே, சரணம்னு சொல்லிட்டேனே, நான் காப்பாத்தேன் அப்படிங்கிறது.
நான் சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு பாட்டு மறந்து சொல்றேன். நான் பூ மறக்க மாட்டேன், உனக்கு நான் அர்ச்சனை பண்ணுவேன், உனக்கு தீபாராதனை காட்டுவேன், உனக்கு இது பண்ணுவேன், உனக்கு ஏன்னா இதா இருப்பேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நல்லா தமிழ்ல அழகா பாட்டு பாடுவேன், உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், எனக்கு கஷ்டம் இருந்தாலும் மறக்க மாட்டேன், சுகம் இருந்தாலும் மறக்க மாட்டேன், உன் நாமும் என் நாவில் மறந்தறியேன், எப்பயும் சிவ சிவா சம்போ மகாதேவா ஹரஹரா நமச்சிவாயா பகவானேன்னு நாங்கள் சொல்லிட்டு இருப்பேன். வெட்டி பேச்சாலும் பேச மாட்டேன், என்னை காப்பாத்து அப்படின்னு புலம்புற. இது முதல் பதிகம் திருவதிகை திருவீரட்டானம் அப்படிங்கிற பதியத்தை முதல் திருத்தாண்டகம் அது. இப்படி பாடி பகவானை சரணம் அடைஞ்சோடனே பகவான் கிருப்பை பண்ணி இவரோட வயத்த வழியை தீர்த்து விடுறார். அப்போ வந்து அங்கே அசரீதி மாதிரி பகவான் பேசுறார். அசரீதியும் பாடத்துலேயும் தான் கேட்கணும் இல்லை, அங்கே மூலஸ்தானத்துலேயும் சுவாமி பேசுறார். அந்த குரல் மட்டும் கேட்கறது, நாவுக்கரசா அப்படின்னு கூப்பிடுறார். அந்த குரல் மட்டும் கேட்கறது. என்ன சொல்ற, நாவுக்கரசா அப்படின்னு ஒரு கம்பீரமான குரல். ஏன்னா நான் சொன்னேன் முதல்லயே, இவர் அப்பா அம்மா வச்ச பேரு அருள் நீக்கியார். அப்புறம் இவர் சமண மதத்துக்கு போயிட்டார், அங்க என்ன பேரு தர்மசேனர். இப்ப சுவாமி கூப்பிடுற நாவுக்கரசா அப்படிங்கிறார். நம்ம எனக்கும் நல்லா தெரிஞ்ச பேர் என்ன, திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்றோம். நாவுக்கரசா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படி என்ன இவருக்கு பெரிய பாண்டித்யமானா சொன்னேன், சாஸ்திரம் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, பகவான் அந்த நான் பாடிச்சு. ஏன்னா நம்ம வெட்டி விஷயங்கள்லாம் பேசுறோம் இல்லை, ஆக்கு கொடுத்ததே உன்னை பாடதான். இது திருவங்கமாயில சொல்றார், வாயே வாழ்த்து கண்டாய், ஏ வாயே உன்னோட வேலையே, உன்னோட பயனே, உன்னோட கடமையே என்னன்னா பகவானை சொல்றது, பகவானை பாடுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்றார். நாவுக்கரசே சொல்றார், பின்னாடி கடைசி பத்தி சொல்றார், வாயே வாழ்த்து கண்டாய் அப்படிங்கிறார். அப்படி பகவானை பாடுறதுனாலையும் சரி. இந்த சர்டிஃபிகேட் தராரே அப்படின்னா, பொதுவா ஒரு இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லா பட்டமும் தரா, 7 பேர் பட்டம் வாங்குறா, கொடுத்துக்கிறா, பண்ணிக்கிறா. அந்த பட்டம் வாங்குறவனுக்கு யோகியதை இருக்காங்கிற சந்தேகம். வாங்குறவனுக்கு இருந்தா மட்டும் போறாது, கொடுக்கிறவனுக்கும் இருக்கணும். சொல்றவர் யாருன்னா சாக்ஷாத் பரமேஸ்வரன். அவரை விட இன்னொரு பர்சன் தேவையில்லை. இவர் தான் இருக்கிறதுலயே பெஸ்ட். அதனால இப்போ ஒரு பெரிய மனுஷால கூப்பிட்டு நம்ம ஒரு பட்டமளிப்பு விழா அப்படின்னா ஒரு யாராவது ஒரு பெரியவாளை கூப்பிடுறோம் இல்லையா. இப்போ ஒரு காமர்ஸ்ல ஒரு பெரிய இதுனா ஒரு பெரிய ஆக்டர், ஒரு பெரிய மேனேஜர்னு கூப்பிட்டு அவளை நம்ம கௌரவிச்சு அவ கையாலும் படத்தை கொடுக்க வைக்கிறோம் ஒரு காலேஜ்ல. இதுன்னு ஒரு பெரிய சாஸ்திரம்னா ஒரு பெரிய கனபாடிகளை கூப்பிட்டு, பெரிய சாஸ்திரிகளை கூப்பிட்டு அவரை சீஃப் கெஸ்ட் அப்படின்னு வர வச்சு அவருக்கு ஏன்னா அந்த படத்தை கொடுக்குறோம். அந்த மாதிரி இங்க அந்த சுவாமியே கொடுக்குற நாவுக்கரசா அப்படிங்கிற பட்டம். அதான் இதுக்கு பூர்வாசிரமத்துல பூர்வஜன்மத்துல இருந்த பேரு தான் பாகீசர் அப்படின்னு தானே இவரோட பேரு. இவர் ஒரு ரிஷி தானே, ஒரு சாபத்தினாலதான் இப்படி வந்தார். இப்படி வந்து சுவாமி ஆட்கொண்டார். இவர் சொன்ன மாதிரியே இவர் பண்ண கைங்கரியம் என்ன, உழவார பணி. உழவாரம்னா என்ன அப்படின்னா வந்து கிளீன் பண்றது. இப்போ ஒரு கோவில்னா அங்க புல்லு முளைச்சிருக்கும், கல் இருக்கும், மண்ணெல்லாம் வந்து தரை வந்து ஏறுமாறா இருக்கும். அந்த புல்லெல்லாம் பிடுங்கி களை எடுத்து தரையை ஒழுங்கா சரி பண்ணி கோவிலை பெருக்கி தொடச்சு அங்க எல்லாத்தையும் நம்ம இது பண்ணி வச்சு குப்பையெல்லாம் போடாம, முக்கியமா நம்மளாம் பண்ண வேண்டிய கைங்கரியம் தான். சுவாமிக்கு நான் அபிஷேகம் பண்ணேன், எண்ணெய் வாங்கி கொடுத்தேன், பால் வாங்கி கொடுத்தேன், தங்க கவச்சம் போட்டேன், வெள்ளி கவச்சம் போட்டேன், நீ அது பண்ண இது பண்ணேங்க. ஆனா கோவில்ல யாராவது கிளீன் பண்றாங்களா? நான் இன்னைக்கு சாமியிட்ட வேண்டின்னு இருக்கேன், ஒரு 4 புறா கோவிலை கிளீன் பண்ண அப்புறம் எவனா வரானா? வரதில்லை. அதைத்தான் முதல்ல பண்ணணும். கோவிலே நம்ம அழுக்கா சொன்னோம்னா அப்படின்னு ஆகம் சுத்தமா இருக்கும். இந்த இது சொல்ற மாதிரி ஹையஸ்ட் பொசிஷன் அங்கேயே நம்ம குப்பையை போட்டு சொன்னா அப்புறம் எப்படி நம்ம இது சொல்ல முடியும்? நான் சுவாமியை கும்பிடுறேன், நான் பக்தன், என்னம்மா யார் உண்டு? முதல்ல சர்வீஸ் பண்ணணும். அதுலேயும் பெருக்கிறது, துடைக்கிறது, கோயிலை குப்பை போடாமல் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணணும். இந்த கைங்கரியத்தையே தன் வாழ்க்கை முழுக்கா பண்ணிட்டு இருந்தவர் திருநாவுக்கரசர். இப்படி சுவாமி ஆட்கொண்டதுக்கு அப்புறம் அவர் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கார் அப்படின்னு இந்த பதிவு இதோட முடியறது. அடுத்த பதிவுல மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கணும். இது இங்க வந்துட்டாரு அப்புறம் என்ன ஆச்சு, ஏன்னா அந்த கதை பதிவு நிக்கிறது சமண மதங்கிற ஒரு பாட்டு அங்கே நிக்கிறது. அதெல்லாம் வந்து அடுத்த பாகத்துல பார்ப்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.